சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. தம்பி தானே, எது சொன்னாலும் நம்பிடுவான். அப்படி சொல்லி தானே என்கிட்ட நேற்று பிராங்க் பண்ண. உண்மையை சொல்லுனேன், நேற்று பிராங்க் தானே. ஏன்ட இருக்குன்னே நீ மறைக்கணும்? ஏன்ட நீ எது ஒன்னாலும் சொல்லலாம். நம்ம ரெண்டு பேரும் நானும் தம்பியவா பழகுறோம், ஃப்ரெண்ட்ஸா தானே பழகிட்டு இருக்கோம். ஏன்டையுமா பிராங்க் பண்ணுவ? அண்ணே, உனக்கு அந்த அக்கா பொண்ணு அநேகமா பிடிக்கலன்னு நினைக்கேன். அத எப்படி வெளியே சொல்ல நீ நினைச்சிட்டு இருந்த நேரம் இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணு உனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிட்டுன்னு நினைக்கேன். கல்யாணம் ஒன்னும் ஆசை வந்துட்டும், அதான் அப்படி சொல்லியிருப்ப. ரைட்டா? அண்ணே, ஒன்னும் கவலைப்படாத. உன் கல்யாணத்தை நீ நினைச்ச பொண்ணு கூட நடத்தி வைக்கிறது இந்த தம்பி கடமைனே, தம்பி கடமை. நீ என்ன பாரு, இன்னும் 2 மாசத்துக்குள்ள உனக்கு கல்யாணத்தை நீ நினைச்ச பொண்ணு கூட முடிச்சு வைக்கல, நான் உனக்கு தம்பி இல்லனே. ஏன்டா நான் ஏன் பிராங்க் பண்ண போறேன்? நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் சந்தோஷம் தான், ஆனா நான் சொல்றது வந்துட்டு பொய் இல்லடா, உண்மைதான். சீரியஸா நம்புடா. நீயே நம்மள என்ன எப்படி? உனக்கே தெரியும், நான் எந்த பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டேன், வைக்க மாட்டேன். ஆபீஸ்ல அப்படிதான் என்கிட்ட எல்லாரும் வெளியே வெளியே பேசுவாங்க தவிர நான் யாருமே பேச மாட்டேன். என்னோட கேரக்டர் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் போய் அதுவும் ஒரு பொண்ணை பார்த்தோன்னு பிடிச்சிருக்குன்னு எப்படிடா சொல்லுவேன்? சீரியஸாடா, அந்த பொண்ணு என் கனவுல 2 3 4 இல்ல 5 டைம்ஸ் கிட்ட வந்திருக்கா. அதாண்டா அப்படி சொன்னேன். எனக்கு உண்மையில அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கனவுல பாத்துட்டு நேர்ல பாக்குறது 100ல ஒருத்தங்க இல்ல கோடியில ஒருத்தங்களுக்கு தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் கோடியில ஒருத்தன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நம்புனா நம்பு, நம்மளா போ. சரிடா, எனக்கு டைம் ஆகுது. வரியா காலேஜ்ல டிராப் பண்ணவா? இல்லனே, இந்த அனு பிசாசையும் காலேஜ்ல டிராப் பண்ணணும். அவ எப்படி ரெடி ஆகுதுக்கு இன்னும் 1/2 hour ஆயிரும். நீ போனேன், நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு காலேஜ் டிராப் பண்ணிட்டு நான் போயிருக்கேன். கார்த்திக், அப்பா பைக் பஞ்சர் ஆயிட்டான். அதனால ஆபீஸ்க்கு உங்க அண்ணன் கூட போறதா சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நிக்க சொல்லு. ஏமா, அது நீங்களே சொல்ல வேண்டியதுதானே? கிட்டதான் நிக்கிறான். வாண்ட சொன்னா நீ சொல்லு, எனக்கு சொல்ல தெரியாம ஒண்ணும் இல்ல. யார்கிட்டயும் நான் பேச விருப்பம் இல்ல, அதான் சொல்லியேன். ஒண்ணும் புரியாது மரமண்டைக்கு. அண்ணே, அப்பா பைக் பஞ்சர் ஆயிட்டான், அப்பாவை டிராப் பண்ணிட்டு போகணுமா, அம்மா சொன்னாங்கண்ணே. எங்க கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு நம்ம பொண்ணு பாத்துட்டு வந்து 5 நாள் ஆச்சு. நீங்க என் முகம் பார்த்து பேசியே 5 நாளைக்கு மேல ஆச்சு. ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொன்னா எப்படி? அதான் பிடிக்கலன்னு சொன்னேன், பிடிச்ச பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கேக்கீங்க. கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா கோவப்படுறீங்க. என்னதான் உங்க லாஜிக்கும் எனக்கு ஒன்னும் புரியல. டேய், உன்னை கல்யாணம் பண்ண சொன்னது சரிதான். நீ என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்க? அங்க அக்காவை பார்த்துட்டு தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க. சரி, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கனே இருக்கட்டு. பிடிக்காம யாரையும் கல்யாணம் பண்ண முடியாதுதான். நீ நல்ல பையனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? படிச்ச பையன் தானே. உனக்கு அறிவில்ல? அம்மாவை கூப்பிட்டு, அம்மா எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு என்று சொல்றதுக்கு என்ன உனக்கு? நான் பக்குவமா அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கேன்ல. அது கடையில பெரிய இவனாட்டம் நாங்க நின்று சத்தம் போட்டு சொல்லுங்க. என்ன நினைப்பாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம்? சரிம்மா, நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிதான் பழக்கம். இந்த மாதிரி சுத்தி பேசி பழக்கம் இல்ல. நீங்க சொல்றது சரிதான். எதுவுமே உங்கள்ட்ட பேசி கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏமலோட தப்புதாமா, ஏமலோட தப்புதான். மன்னிச்சிருங்க, சாரி. அதுக்கு இப்படி பேசாம இருக்காதீங்கம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ கார்த்திக், உங்க அண்ணன் செய்யதெல்லாம் செய்வான், செஞ்சுக்கிட்டு சாரின்னு ஒரு வார்த்தையில சொன்னா முடிஞ்சவானா? அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்து யாருக்கு தெரியும்? இன்னும் பேச முடியுமா? இல்ல உங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே போச்சு. என்கிட்ட கடந்து தினமும் பேசிக்கிட்டு கிடக்காரு. இப்படி ஒரு நல்ல நட்பை கெடுத்துட்டு சாரி அம்ல சாரி. சரிம்மா, விடுங்க. நான் பண்ணது தப்புதான். இந்த தப்பை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க அப்பாவை சீக்கிரம் வர சொல்லுங்க. நான் வெளியே பைக் எடுத்து வெளியே விட்டு நிக்கிறேன். தப்ப சரி பண்ணுவானா? எப்படி? அண்ணன் ஏதோ ரூட்லதான் போயிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. உண்மையிலே கனவுல பார்த்த பொண்ணு வந்திருக்குமோ? நம்பது மாதிரி இல்லையே. அம்மா, இந்த அனுபிசாசு ரெடி ஆச்சா? என்ன நேரம் என்ன ஆயிட்டு இருக்கு? மேக்கப் பண்ணி தெரியல. இவ கல்யாணம் வீட்டுக்கா போறா? காலேஜுக்கு இதுக்கு இவ்வளவு மேக்கப்னு தெரியல. அவளை சீக்கிரம் வர சொல்லுங்க, இல்ல நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். பொருடா, கிளம்பிட்டு இருக்கா. உங்களை மாதிரியா பொம்பளை போய் குளிச்சு எடுத்து துணி மாத்தி தலை கட்டி சீவி சிங்காச்சும் வர வேண்டாமா? உங்களுக்கு என்ன பேண்ட் சட்டையும் போட்டு கிளம்பிடுவீங்க. பொறு, இப்ப வந்துருவா. அனு, போலாமா? டைம் ஆயிட்டு. சீக்கிரம். எனக்கு ஜெராக்ஸ் கடைக்கு போகணும். ப்ராஜெக்ட் நிறைய ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லாம் வாங்கிட்டு அப்ப நான் காலேஜ் கொண்டு ட்ராப் பண்றேன். ஏய், ஆல்ரெடி லேட்டு, இதுல ஜெராக்ஸ் கிடைக்க வரைக்கா? அதெல்லாம் என்னால வர முடியாது. காலேஜ்ல கொண்டு டிராப் பண்ணுவேன். உனக்கு எங்க போகணும் போய் தோலை. மேக்கப் ஒன்னும் குறவு இல்ல. என்னடி காலேஜுக்கு போறியா இல்ல கல்யாண வீட்டுக்கு போறேன்னு நினைப்பா?
டைமுக்கு போகணும்னு தெரியாது. ஜெராக்ஸ் கடைக்கு போகணும்னா நீ 8:40க்கு கிளம்பி இருக்கணும். அப்பதான் அங்க இங்கெல்லாம் போயிட்டு உனக்கு காலேஜ்ல விட்டு நானும் கிளாஸுக்கு போக முடியும். நீ பாட்டு சீவி சிங்காரிச்சு பையன் வந்து நின்று போகணும்னு சொன்னா அதெல்லாம் என்னால முடியாது. நான் காலேஜ் எல்லாம் டிராப் பண்ணுவேன், பாத்துக்கோ. என்னண்ணே இதுக்கெல்லாம் இப்படி கோவப்பட்டா எப்படி? மணி 9 தானே ஆகுது. நீ பைக் எடுத்து ஃபாஸ்டா ஜெராக்ஸ் கடைக்கு போவியா 10 நிமிஷமா? அப்புறம் பைக் எடுத்துட்டு ஃபாஸ்டா என்ன காலேஜ் டிராப் பண்ணுவியா 9:20 ஆகுமா? அப்ப நீ ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி போகும்போது 9:35 ஆயிரும். இன்னைக்கு ஒரு நாள் 5 நிமிஷம் லேட்டா பண்ண ஒண்ணு தப்பு இல்லையே. நீ ஒன்னும் காலேஜுக்கு படிக்க போகலையே. உன்னை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். இவள்கிட்ட நம்மளை பத்தி தப்பு தப்பா யாரோ சொல்லி கொடுக்கா. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் கார்த்திக், சாப்பிட மாட்டுக்கு அந்த காப்பியாவது குடிச்சிட்டு போடா. சாப்பிடாம எலும்பு கூட ஆயிட்டு போற வர வர. கேட்டா டயட்டுன்னு என்னத்த சொல்ல இந்த காலத்து பிள்ளைங்கள. என்னடா அம்மா, சாப்பிடறத பத்தி எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. சாப்பிட்டுட்டு போனேன்னு வையா, ஃபர்ஸ்ட் பீரியடே சார்மாரெல்லாம் வருவாங்களா, டீச் பண்ற மாதிரி இருக்காது, தூங்க வைக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப அமைதியா இருக்குமா, அப்படியே நிறையமா தூக்கம் வந்துரும். அதான் எதுக்கு சாப்பிடுவானே எதுக்கு தூங்குவானே, ஒரு 2 ஹவர்ஸாவது கொஞ்சம் ஆக்டிவா இருக்க வேண்டாமா, அப்படிதான் சாப்பிடாம போறேன். இவன் விட்டா பேசிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. நேரம் வர ஆயிடுச்சு, வா வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உன்னோட பேர் என்னது? எந்த ஊர்ல இருந்து வர? மேடம், என்னோட பேரு ரோஜா. நான் நாகர்கோயில இருந்து வரேன் மேடம். எனக்கு பாட்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். ஓகே. மியூசிக்னா என்னன்னு தெரியுமா? ஏதாவது பேசிக்காவது படிச்சிருக்கியா? உனக்கு எதனால மியூசிக் ரொம்ப பிடிக்கும்? மேடம், என்னன்னு சொல்ல தெரியல. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு மியூசிக்னா ரொம்ப உயிர். நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்பமே காலையில எங்க ஊர்ல வயல், அருவி, குளம், கடல் எல்லாமே உண்டு. அந்த டேப் ரெக்கார்ட் கொண்டுட்டு போய் ஒவ்வொரு பிளேஸா போய் ரெக்கார்ட் பண்ணி வீட்டுல தினமும் போட்டு அந்த மாதிரி மெமிக்ரி கூட பண்ணி பார்ப்பேன் மேடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக், நேச்சர். எனக்கு ரொம்ப இசையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேடம். ஓகே. உன்னோட ரோல் மாடல் யாரு? ஒருத்தவங்க ஒரு ரோல் மாடல் வச்சிருப்பாங்க. சாங் அவங்க மாதிரி நம்ம எப்படி பண்ணணும், மியூசிக்ல எப்படி வரணும் அப்படின்லாம். அந்த வகையில உனக்கு ரோல் மாடலா யார் பிடிக்கும்? மேடம், எனக்கு MS சுப்லட்சுமி மேடம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மியூசிக் நான் சாப்பிடாம கேட்டுட்டே இருப்பேன். அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாரும் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு நிதிஸ்ரீ மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சாங்ஸோட நோட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பேன். கூர்ந்து உச்சரிச்சு அவங்களோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பேன். அது மட்டும் இல்ல, எங்க ஊர்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாட்டு கிளாஸ் மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரீயா தான். ஓகேம்மா, ஓகே, பரவாயில்ல. பெரிய விஷயம், அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இந்த காலத்துல ஆன்லைன்ல எடுக்கிறதா இருந்தா கூட காசு கட்டிட்டு தான் வீடியோவே அனுப்புவேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரீயா எடுக்கிறதே பெரிய விஷயமா. அப்புறம் உனக்கு பின்னணி பாடகி யார் மாதிரி உனக்கு வரணும்னு ஆசை? அப்புறம் நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது காம்படிஷன் அந்த மாதிரி அதுல கலந்துருக்கியா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எனக்கு நல்ல ஒரு பின்னணி பாடகியாவோ இல்ல ஒரு மியூசிக் டைரக்டராவோ வரணும்னு எனக்கு ஆசை. ஆனா பாட்டு கத்துக்கிறவங்க எல்லாருமே மியூசிக் டைரக்டராகவும் பாட்டு கிளாஸ் டீச்சராகவும் மாற முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கத்துக்கணுங்கிறதுல நான் எப்பவுமே குறிக்கோளா இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்லா கத்துக்கணும், என்னால முடிஞ்ச 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் மேடம், நான் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நிறைய மியூசிக் காம்படிஷன்ல ஜெயிச்சு வின் பண்ணி நிறைய மெடல் சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. உன் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தேன், நல்லாவே மார்க்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். உனக்கு ஸ்காலர்ஷிப்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மார்க் இருக்கனால ஆஃபீஸ் ரூம்ல உன்னோட சர்டிஃபிகேட், உன்னோட ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி உன்னோட மார்க்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ, சரியா? ஆஃபீஸ்ல இருந்து உனக்கு 1 வீக் இல்ல 1 மந்த்க்குள்ள ஒரு கார்டு வரும். வந்ததுக்கு அப்புறம் நீ காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். என்னப்பா, நீங்களும் ஒழுங்கா மௌங்குடுத்தே பேச மாட்டேங்க. அம்மா அது கூட என்ன பார்த்தாலே திரும்பி போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் பண்ண தப்பு தான், எனக்கு புரியுது. எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல இப்படி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் சொன்னேன். ஆனா நான் பண்ணது தப்புதான்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நான் வேணா அங்க போய் அவங்க ஊர்ல போய் காலில் விழுந்து அந்த பொண்ணுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டாப்பா. என்னது, அந்த ஊருக்கு போறியா? அன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தோட போனதுனால மான மரியாதை பேசாம வந்தோம். தனியா போனேன்னு வையன், ஊரெல்லாம் ஒண்ணு கூடி உனக்கு நல்ல கும்மாங்குத்து குத்தி விட்டுருவாங்க. நீ பண்ண வேலை அப்படி. சாரிப்பா, நான் எதுவுமே மனசுல பட்டதை பேசினோம், உங்களுக்கே தெரியுங்களா. ஆனா எல்லா இடத்துலயும் மனசுல பட்டதை பேசக்கூடாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இடம் பொருள் ஏவல்னு இருக்கு, அதை பார்த்துதான் பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் பண்ணது எனக்கு தப்பா தோணல. அம்மா திட்டினது பேசாம இருக்கிறத பார்த்தா நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு என் மனசுல கொஞ்சம் கில்ட்டி ஃபீலா இருக்குப்பா. சாரிப்பா. அட, இது என்ன கனவா நிஜமா? உண்மைதானா? பார்க்ல அந்த ரோஸும் உங்க அப்பாவும் நிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, நம்ம கண்ணுக்கு அவளே நினைச்சேன்னா அப்படி தெரியுதா? அட, கனவுல உண்மைதான். 2 பேரும் பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படிங்க வந்தாங்க? எதுக்கு வந்திருப்பாங்க? ஒருவேளை நம்ம வீட்டுக்கு தான் எதுவும் சம்மந்தம் பேச வராங்களா? இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல. ஐயோ, நீ பார்த்தாகணுமே, பேசி ஆகணுமே, விடக்கூடாது. அப்பாட்ட சொல்லுவோம். அப்பா, அங்க பாருங்க, நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கு அந்த பார்க்ல. தெரிஞ்சவங்களா? அட முத்தையா, உன் மகளும் நிக்காங்க பார்க்ல வந்து நிக்காங்க காலங்கத்தில. நம்ம வீட்டுக்கு வராம
என்னன்னு தெரியலையடா. ஒரு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாம நிக்காங்களோ என்னவோ தெரியலையே. போய் பார்த்துட்டு வரேன். யூடியூப்ல நேத்தான் பார்த்தேன். நம்ம எந்த ஒரு பொருளுக்கு மேலயும் ஆசை வச்சா அத கடைசி வரை அந்த ஆசை விடாம பட்டுட்டே இருந்தா கண்டிப்பா அந்த பொருள் நம்மள தேடி வரணும். அது சரியாதான் இருக்கு. நம்மள தேடி வந்துட்டா நம்ம தேவதை. நம்மள தேடிதான் வந்துட்டாங்களா? ஐயோ, ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் வேற இருக்கேன் ப்ராஜெக்ட் விஷயமா. ஆபீஸுக்கு போகவா வீட்டுக்கு திரும்பிடுவோமா? லீவு போட முடியாது, நம்ம தான் ஹெச்ஆர் வேற. ஐயோ, சரி ஆபீஸ்ல போய் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவர்ல வீட்டுக்கு போயிருவோம். இங்க பாரு அரவிந்த், நீ அங்க வராத. நான் உங்கள்ட்ட போய் என்ன ஏதுன்னு பேசி முடிஞ்சா வீட்டுக்கு கூப்பிடுங்க. வந்தா வரட்டும், ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருக்கேன். தயவு செஞ்சு நீ அங்க வந்துடாத. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னா மனசு சங்கடப்பட்டுறாது? அதெல்லாம் ஒன்னும் சங்கடப்படாது. நீ வந்தாதான் சங்கடப்படுவாங்க. நீ பேசாம இங்கேயே நில்லு. இல்ல முடிஞ்சா உனக்கு டைம் ஆயிட்டுனா ஆபீஸுக்கு போ. நான் பையன் ஒரு ஆட்டோ எதுவும் புடிச்சு போய்க்கிறேன். ச்சே, இந்த அப்பா ஏன் இப்படி இருக்காரு? அப்பா கூடயே போய் ஒரு ஹாய், ஒரு பாய், ஒரு சின்னதா ஒரு காஃபி ஷாப் போலான்னு பார்த்தா கெடுத்துட்டாரு. ம், சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி மாசா கொடுப்போம். என்னம்மா சொன்னாங்க காலேஜ்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. என்ன சொன்னாங்க? சீட்டு கிடைச்சிட்டோ? நீ சொன்னில ஏதோ ஃப்ரீயா படிப்புக்கு கிடைக்கும் அப்படின்னு. அந்த சீட்டு தானமா கிடைச்சிருக்கு? என்ன சொன்னாங்க சொல்லு. அப்பா என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க மியூசிக் சம்பந்தமா. நானும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிட்டுப்பா. சீட்டு கண்டிப்பா கிடைக்கும், எல்லாம் கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு வாரம் இல்ல 10 நாள்ல ஏதோ கார்டு அனுப்புவாங்களாம், இல்லாட்டா போன் வருமா. வந்தவொடனே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாமாப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அதானே பார்த்தேன், என் பிள்ளைக்கு இருக்கிற திறமைக்கு எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவா. சரி சரி சாப்பிடுமாமா, ரொம்ப பசிக்கு. காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பி வந்தது பத்தியா, எல்லாம் காந்துக்குமா. நல்ல வேலை உங்க அம்மா புளி சாதமாவது கட்டி கொடுத்தால. எதுக்கு இதெல்லாம் கட்டி கொடுக்கான்னு நினைச்சேன். இப்பதான் அருமை தெரியுது, சாப்பாட்டோட அருமை. சரிம்மா சாப்பிடுவோம் வா. அம்மா புளியோதரை மட்டும்தான் இருக்கு, 2 வடை இருந்தா நல்லா இருக்கும். தொடுகறி வச்சே சாப்பிட்டு பழகிட்டா. வெறும் இதை சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு. நான் அந்த ஒரு பாட்டி வடை வித்துட்டு இருக்காங்க பாரு, நான் வாங்கிட்டு வரேன், நீ இங்க உட்காந்துக்கோ. அட உட்காருங்கப்பா, நான் போய் வாங்கிட்டு வரேன். இருந்துக்கோங்க, இப்ப வந்துடுறேன், வந்து சேர்ந்து சாப்பிடலாம். ஆம்பளை பிள்ளையிலேன்னு எவ்வளவோ வருத்தப்பட்டேன், வேதனைப்பட்டேன். ஆம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை, எனக்கு பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை. எவ்வளவு சாமர்த்தியம், எவ்வளவு ஒரு திறமை இருந்தா நல்ல பாடி இந்த காலேஜ்லயே அவ்வளவு செலக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம கூட இவ்வளவு சாமர்த்தியம் இல்ல. பிள்ளைங்க நல்லா இருக்கணும். வா, மனம் என்ன தூக்கலா இருக்கு. வீட்டுல வைக்கும் போது இதோட அருமை தெரியாது, பசின்னு வந்தாதான் புளியோதரை பொங்கலுக்கு அருமை தெரியுது. எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. கண்டிப்பா கோவப்படுவான். என்ன கோவப்பட்டாலும் சரி, இவனை சமாதானப்படுத்திட்டு தான் நம்ம இங்க இருந்து போகணும். ஆபீஸுக்கு பாதி நாள் லீவ் ஆனாலும் சரிதான். முத்தையா, முத்தையா, உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். மன்னிச்சிருப்பா. என் பையன் பண்ண தப்புக்கு நான் உன்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ சின்ன பிள்ளை விவரம் இல்லாம சொல்லிட்டான், மன்னிச்சிருடா. தங்கச்சி வச்ச சாப்பாடா, என்ன மனமா இருக்கு. நம்ம ஊரு கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். புளியோதரை, புளிய கரைசல ஊத்தி தாளிச்சு சாதத்தை போட்டு விரவி தருவாங்களே, எப்பா என்ன ருசியா இருக்கும். கூட கடலை தீயலும் வச்சு எங்க அம்மா கொடுக்கும். அதெல்லாம் இந்த ஊர்ல வந்து எல்லாம் மறந்தும் போச்சு. என் பொண்டாட்டி அந்த அளவு நம்ம ஊர் சமையல் வரவும் வராது. கோவப்படாதப்பா. என்ன செய்ய, நடந்ததை பேசிதான் என்ன பண்ண. எனக்கு ஆனா அவன் நல்ல கோவம் தான். அவன் பிள்ளைங்க செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? கோவப்பட்டு போய் என்னத்த சாதிக்க போறோம்ப்பா. அவன் தங்கச்சிக்கு ரொம்ப வருத்தம். என் மூத்த மகா 2 நாளா சாப்பிடவே இல்லை, ரொம்ப வேதனைப்பட்டுட்டு தான் இருந்தா. சரி என்ன செய்ய, என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். மன்னிச்சிரு முத்தையா. வீட்டுக்கு வாடா. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? திடீர்னு வந்து பார்க்ல இப்படி உட்காந்துருக்கீங்க? இல்லப்பா, ரோஜா நல்ல பாட்டு படிப்பா, உனக்கே தெரியுங்களா. அதான் இங்க ஏதோ காலேஜ் இருக்குன்னு சேர வந்தோம். ஏதோ ஸ்காலர்ஷிப்ல ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்காங்க. ஒரு 6 மாசம் கோர்ஸுப்பா, கொஞ்சம் கூட வாங்க போய் ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொன்னா. அன்னைக்கே பிள்ளை கேட்டுட்டே இருக்கு, வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன். சரி பாடுன்னு ஆர்வப்படுகா, நம்ம ஏன் அதை கெடுப்பானே சொல்லிட்டு இன்னைக்கு காலையில வந்தோம். எல்லாம் அவளுக்கு ஓகே ஆயிட்டு, இன்னும் ஒரு வாரம் இல்ல ஒரு மாசத்துல கார்டு ஏதோ அனுப்புவாங்களாம். வந்தோன்னு சேர்ந்துட சொன்னாங்க. படிப்புக்கு எந்த செலவும் இல்ல, ரூம் வாடகை மட்டும் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டா. அது இங்க எதுவும் வேலை பார்த்து நான் கொடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னா. டேய் கவலையே படாதடா, எனக்கு ஒரு வீடு வாடகை கிடக்கு. அந்த வீட்டுல இருந்தவங்க அடுத்த மாசம் காலி பண்ணி போறாங்க. சும்மாதான் கிடக்கும். ஏன்னா உன் பொண்ணு வேணா அதுல இருந்து இருந்துக்கிட சொல்லு. எங்கேயோ போய் இருந்து கஷ்டப்படுறத விட தெரியாத ஊர்ல நம்ம பழகினவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இங்க இருந்துக்கிடா. ஐ, ஏதோ சொல்லுங்க கும்பிட போனதையும் கொடுக்க வந்த அப்படின்னு. நம்மள அங்கதானே அப்பா வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பிள்ளை நம்மள தேடி வர மாதிரி இருக்கு. சூப்பர், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. அரவிந்த் போய் ப்ரொபோஸ் பண்ணிரு. இதோ வர்றேன். என்ன இந்த பாட்டி வேற என்னத்தோ குறிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாட்டி, இந்த வடை, உளி வடை, உளுந்த வடை அந்த மாதிரி எதுவும் இல்லையா?
இல்லம்மா, இது பாவு பஜ்ஜி. இது நல்லா இருக்கும். கூட 2 சட்னியும் ஒரு சாஸும் வச்சு கொடுப்பேன். சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு நாளைக்கு என்கிட்ட தான் வாங்கணும்னு வருவ. பாவு பஜ்ஜியா? இது என்னது? இது என்ன செய்வாங்க? ஒரே பிரெட் துண்டா வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்படாது. பாட்டி, சாப்பிடுறதுக்கு கூட தொடுகை கொண்டு வரல, அதுக்காக தான் கேக்குறேன். இந்த பருப்பு வடை, உளுந்த வடை அந்த மாதிரி இங்க யாரும் விக்கிறாங்களா, தெரியுமா? என்ன இது? சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். பச்சி மாரி தான் இருக்கும். வாங்கி சாப்பிட்டு பாரு, ருசியா இருக்கும். வடை கடையெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப வடை கடையெல்லாம் யாரு சாப்பிடுவா? இந்த மாதிரி போட்டாதான் வியாபாரம் ஆகுது. இல்ல பாட்டி, இதெல்லாம் வேணாம். எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரி, நான் வேற எதுவும் கடை பாத்துக்கிறேன். எங்க கிடைக்கும் தெரியலையே. கட்டின தூரம் வரை ஒரு கடையும் காணல. இந்த பாட்டி தான் வந்து சுட சுட போட்டுட்டு இருக்கு. அப்பாவுக்கு பிரெட் கிரெட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வடைனா கூட வந்து தொட்டுக்கிடுவாரு. ஹோய் ரோஸ், நான் வேணா வாங்கிட்டு வரட்டுமா கடையில போய்? பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். இவன் அன்னைக்கு அக்கா பொண்ணு பக்கம் வந்தோம்ல, அவனேதான். இவன் என்ன தெரு தெருவா சுத்திட்டு இருக்கான்? இவனுக்கு வேலை வெட்டி இல்லையோ? பெரிய ஆபீஸா ரன் பண்ணிட்டு இருக்கான்னு அம்மா சொல்லிச்சு. அதானே, நம்ம வெளியூர்ல எது சொன்னாலும் நம்பிடுவோம். அதனால பொய்யா அளந்துட்டு இருக்கான் போல. சே, இவன் முகத்திலேயே முழிக்க கூடாது. நம்ம அக்கா மனசை கஷ்டப்படுத்தினவன், காயப்படுத்தினவன். இங்க நீ நிக்கவே கூடாது, கிளம்பிடுவோம். ஏய் ரோஸ், நில்லுங்க. தெரிஞ்சவங்கள பார்த்துட்டு இப்படியே தெரியாத மாதிரி போகுது. ஹலோ, நில்லுங்க ரோஸ். அட, என்ன ரோஸ் நீங்க? நம்ம தெரிஞ்சவங்கள பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு ஹாயாவது சொல்லுவோம். ரெண்டும் பண்ணாம நீங்க பாட்டு போறீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உன்னை பார்த்ததுல எனக்கு எந்த வித சந்தோஷமும் இல்ல. ஆனா உன்னோட மீட் பண்ணணும்னு நினைச்சேன். உன்னை பார்த்து நாக்க பிடுங்காம 4 கேள்வி கேட்கணும்னு. உன்னால எப்படி முடியுது? ஒரு வீட்டுல போய் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு உன்னை பிடிக்கலாமா, உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோ என்னவோ தெரியல. அது தெரியாம வீட்டுல பொண்ணு பார்க்க கூட்டு வந்துட்டாங்களோ என்னமோ. சி, உன்ன மாதிரி ஒரு ஆள்னாலதான் பொண்ணுங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியா போகுது. என்ன ரோஸ் இப்படிலாம் பேசுறீங்க? ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னா அது ஸ்ட்ரெயிட்டா சொல்றதுன்னு தப்பு இல்லையே? அப்படிதான் நான் அன்னைக்கு சொன்னேன். ஆனா இப்பதான் தோணுது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லாம உங்களை தனியா கூப்பிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சே, உன்டையில எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பிதான் எத்தனையோ பொண்ணு வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. போதும் போதும், நிப்பாட்டு. உன் முகத்தை கூட எனக்கு பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு வந்து போயிரு. அப்பாவை கூட கூப்பிடுவேன். இங்க பாருங்க, நான் அப்படிப்பட்டவங்க இல்ல. நீங்க பேசுற பார்த்தா நான் தப்பான மாதிரி பேசுறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் நான் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து கூட பேசுன கிடையாது. நான் முகத்தை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணு நீங்க தான். சத்தியமாங்க, நம்புங்க. நான் உண்மையா உங்களை நேசிக்கிறேங்க. உண்மையா உங்களை லவ் பண்றேன். என் ட்ரீம் கேர்ளுங்க நீங்க. என் கனவுல நீங்க 4-5 தடவை வந்திருக்கீங்க. யாராவது திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? இல்ல, யோசிச்சு பாருங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நான் சொல்லியிருந்தா என் கனவுல நீங்க ஆல்ரெடி வந்து போனுங்க. அதான் பார்த்தோன்னே எனக்கு என்ன பேசனே புரியல. சடனா இவங்கதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க ரோஸ், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்க அக்காவை நான் வேண்டான்னு சொன்னதுக்கு சில பல ரீசன்ஸ் இருக்கு. ஆனா அதை இப்ப சொல்ல விரும்பல. உங்களுக்கே டைம் வரும்போது புரியும். ப்ளீஸ் என்ன மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. உங்களை நான் மீட் பண்ணணும், பார்க்கணும். ஏன் இந்த சண்டே உங்க ஊருக்கு வந்து உங்கள்ட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சிருந்தான். கடவுள் பாத்தீங்களா, காட் இஸ் கிரேட். நம்ம 2 மீட் பண்ண வச்சிருக்காங்க.